ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் வந்து 19-20 2 எபிசோட் சேர்த்து போட்டு பார்த்து பண்ணுங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீரியஸாக இருக்கான். டாக்டர் சொல்கிறது, ஸோ இப்போ இவருக்கு உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்க்கில் வந்து தண்ணியில் விழுந்துட்டான் தெரியாதமா ஸ்விம்மிங் பூலில், அதனால் அது வேணும்னு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இதுமாதிரி ஒரு அந்த பொண்ணால் இருக்குமென்று அவங்களும் அழுவ ஆரம்பிக்க உடனே அப்பா ஃபோன் ஆக்கி லுங்ஃபேங் நீ வந்து கவலைப்படாத, வந்து சேஃபாக தான் இருக்கான், நீ போன வேலையை முடிச்சுட்டு வந்து நீ பொறுமையாக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு போயிட்டுருக்கான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ நீ கவலையப்படாதீங்க, நான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு டிலே முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தம்பி மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து சரி ஓகே நான் தம்பிக்காக கண்டிப்பாக தேவை பண்ணிக்கணும், அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் அதை வச்சு நான் ஜாங்கியை வந்து ஹீல் பண்ணி ஆகணும், தம்பியுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஜுன்ட்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூமுக்கு வெளில பண்ணிக்கிறான். ஸோ அவன் வந்து கேமராவில் பார்த்து சரி ஓகே ரவுண்ட் வந்துருக்கு. ஸோ வாங்க மிஸ்டர் வெயின்ற பேர் தான் வந்து யூஸ் பண்ணுறான் மாற்றினேமா. ஸோ வாங்க மிஸ்டர் நீங்கள் வந்து ஏதோ ஒரு முட்டை வந்து என்கிட்ட இருக்கதா சொன்னீங்க, நம்ம அதை வச்சு பிஸ்னஸ் பேசலாம் அப்படின்ட்டு அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்க. ஸோ ஹீரோ வந்து அதை குடிக்கிறான். சரி சொல்லுங்கள் என்ன அதியான முட்டை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணால் அவனும் அந்த முட்டைக்கிறான். இதை பார்த்துனா இது ட்ராகன் முட்டையா அப்படின்னு நினைக்கிறோம். அவனுமே சரியான ஷாக்கு. ஆமாம் இது வந்து ட்ராகன் முட்டை தான் அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கலாம், நான் வந்து இதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு வைக்க ஓகே ஷோர் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது எக்யூப்மெண்ட் எடுத்து ஸோ அந்த முட்டை முன்னாடி வச்சு அவனை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போ தான் இது உண்மையிலே ஒரு அயன் ட்ராகனோட முட்டையா அப்படின்ற மாதிரி சரியான உள்ள அந்த உயிர் வேறு இருக்குது, இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 பில்லியனே உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்ன சொல்கிறீங்க இந்த டீலிங் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க. ஸோ ஹீரோ யோசிக்கிறான், சரி அவனை நம்பலாமா வேணுவா. ஸோ ஆல்ரெடி இந்த வெய் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவனோட ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே ஹார்ட் பீட் வந்து நார்மலாக தான் இருக்குது, கண்டிப்பாக போய் சொல்ல வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ எனக்கு இந்த டீலிங் ஓகே தான், 5 பில்லியன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா பரவாயில்லையும் கூட நேஷனல் அக்கௌண்ட்டில் இருக்கான், கண்டிப்பாக நீங்கள் பெரிய பணக்காரதாக இருக்குன்னா சரி ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளில லீக் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக லீக் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த டீலிங்கை முடிச்சான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறான், அந்த இடத்த தாண்டி வந்து வரான். ஸோ அவன் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். ஸோ எல்லா பிரச்சனையும் வந்து நான் சால்வ் பண்ணி ஆகணும், முக்கியமாக என்னோட தம்பி அவனை வந்து நான் வந்து கண்டிப்பாக குணப்படுத்தி ஆகணும், ஸோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் இனிமேல் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு அவனு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு இருக்குது, யார் இப்போ தான் ஜெய்னான். இதை பார்த்தோன்னே ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட நேம் வந்து ஜெய்னான், ஸோ நீங்கள் வந்து லூஹுவா அவன்கிட்ட மட்டும் ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க. ஸோ இப்போ தான் ஹீரோ புரியுது இது அவன் தம்பியோட ஆளுண்டு, அதுப்போ இந்த பொண்ணோட அப்படி போடுது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த லெட்டரை பார்க்குறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவாங்க. அப்பா வந்து சொல்கிறார், ஸோ வந்து நீ வந்துட்டு போய் உன் தம்பியை பாடுறா அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஸோ வந்து நம்ம ஹீரோ மேலே போன அவங்க அம்மா எடுத்துட்டு அவன் தம்பியை ஃபீல் பண்ணிருக்கான். லுங்ஃபேங் அப்படின்னா அம்மா நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் தம்பி கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மா வந்து அமுச்சு வச்சுறாங்க. உடனே வந்து அவன் தம்பிகிட்ட போய் வந்து பேச அனுப்பிக்கிறான். டே ஹுவா உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹுவாலாம் மனசு உடஞ்சு போயிருக்கான். ஸோ எல்லாமே முடிஞ்சாண்ணா, என் டிசேபிலிட்டினால அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து ஜாங் நான் வந்து இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை அந்த ஃபோட்டோ 2 கிழிச்சு போட்டு ஃபீல் பண்ணுறேன். நான் பிறந்ததே ஒரு சாபக்கேடு இல்லை, இந்த டிசேபிலிட்டி என்ன இந்த அளவுக்கு கொடுமை போட்டான். உடனே ஹீரோ போய் தவறு நடத்திட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து எல்லாத்துக்கும் முடிவு இல்லை, ஹுவா நீ கவனிக்கப்படாது அண்ணா, நான் இருக்கேன்டா, எல்லாமே வந்து பார்த்துக்கலாம்டா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமானது போகலாம். ஸோ அது இல்லாமல் என்கிட்ட ஒரு வழி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுக்கு முன்னாடி வந்து நான் அவள் கொடுத்தால ஜெய்னா. ஸோ அந்த நான் கொடுத்த லெட்டரை பார்க்குறேன், அவள் இன்னும் விட்டு தரல, நீயாண்டா விட்டு தரணும். அந்த லெட்டரை படித்து பார்க்க அந்த பொண்ணு கதறி அழுதுட்டு வந்து லெட்டர் எழுதிருக்கு. நான் வந்து உன்னை எப்போவுமே உனக்கு வெயிட் பண்ணுறப்ப என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல ஹீரோ அந்த இடத்துல தான் சொல்லுவான். ஸோ வந்து உன்னோட ஹீல் பண்ண முடியும். ஸோ வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு ஒரு லைஃப் அந்த வாட்டர் இருக்குது, அது கிங் கேட் பீஸ்ட்லேருந்து கிடைக்கும். அது இருந்தால் வந்து எந்த உடம்புல எந்த இன்ஜுரி நான் ஹீல் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லுவான். அண்ணா நீ உண்மையை தான் சொல்கிறேன் கேட்டா, இங்கே பாடுறா என்கிட்ட 5 பில்லியனுமே இருக்குடா அப்படின்னு சொல்கிறேன். நீ கவலையப்படாத, கண்டிப்பாக அண்ணா நான் அவனை ஹீல் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் தம்பியை வந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீன் எல்லாம் போக நெக்ஸ்ட் சீனில் இந்த சைடு வந்துடுறாங்க. ஸோ இந்த சொல்லியாவும் அவனோட ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன் சத்ததுனால. ஸோ அந்த இடத்துல வந்து பட்லர் வந்துட்டு சொல்கிறாரு, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்லை, மொத்தமாக வந்து 506 டார்கெட், மொத்தமாக 26 மோட்டோ வந்து நம்ம யங் மாஸ்டர் கூட்டத்துக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மொத்தமாக சொல்கிறார். இந்த இவ்வளோ பேர் காடுங்க மொத்த பேருமே இன்ட்ரெஸ்டட் பண்ணுன்னா. ஸோ இந்த ஒய்ஃப் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாருமே வழக்கம் போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தான், நமக்கு வந்து எதிரிகள் தான். ஆனால் அவ்வளோ நாள் இல்லாமல் கேம் இப்போ பண்ணோம். ஸோ நம்ம யோசிக்காது ஏதோ ஒரு கோணத்தில் கூட இருக்கலாம்ல
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஒருவேளை நீ எதை கம்பைன் பண்ணுற அப்படின்னா அது ஏன்னா அந்த டைகர் ஸ்குவாட் அவன ஸ்குவாட் தான் வந்து நம்ம பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவனுங்க எதிரிங்க யாராவது பண்ணுறதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனுங்களாம் வந்து அந்தளவுலாம் ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு கேட்க ஸோ வந்து இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், எல்லா வழிகளையும் தேடுவோம், நம்ம பையனை கொண்டவன் எவனாக இருந்தாலும் கொள்ளணும் அப்படின்ட்டு அதை பட்லில் அவங்க அமுச்சு விட்றாங்க. ஸோ ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே இது பாசிபிள் இருக்குமா நினைக்க? ஸோ தெரியல எந்த பாசிபிலிட்டி, ஆனால் எல்லாரையுமே தேடுவோம், எல்லாரையும் நம்ம கொண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் மட்டும் அது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அந்த கல்டிவேஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்களோட ரூயை நான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் கேஷ். ஸோ ஹீரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோட தம்பி அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஃபுட்டு வந்துட்டு ஸோ அண்ணன் எங்கே போயிட்டான்ற தம்பி கேட்க அவன் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கான்ப்பா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப்பில் அப்படின்னா அண்ணன் வந்து நிறையவே உழைக்கிறான், இல்லை என்னால் முடிஞ்சது நானுமே பண்ணோம் அப்படின்னு மாதிரி வந்து நினைக்கலாம். நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வூ அப்புறம் நம்ம ஹீரோ 2 பேரும் மாற்றி வந்து ஃபைட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அவர் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்காரு. ஸோ 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ணிருக்காரு. ஹீரோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிவாரமாக தடுதான். ஸோ ஒரு இடத்துல ஹீரோ இன்னும் தான் தடுத்துல அவர் பவர்ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணுறாரு. இவர் நினைக்கிறாரு இவங்க பையன் உண்மையிலே டஃப் ஆகிட்டா அப்படின்னா ஸோ 2 பேருக்கும் ஃபைட்டு வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே போகுது. ஆனால் ஹீரோ ஒரு அடிப்பான் பாருங்க, அந்த ஃபோர்ஸை வந்து பின்னாடி டோரெல்லாம் உடஞ்சிருப்பாரு. ஸோ இந்த டோர் உடச்சிருப்பா அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணால் கொய்யால 28,021 கிலோகிராம் 28 டன்னு வந்து அவனுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அவனோட ஒரு பஞ்சு இதை பார்த்தவும் வந்து பரவாயில்ல அவனோட ப்ராக்ரஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே உனக்கு சொல்லி தரதுக்காக என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். நான் இன்னும் ஸ்பிரிட் விட்டு வந்து தெரியப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே நினைக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ உனக்கு சொல்லி தர நினைக்கவே இல்லை, இதுக்கப்புறம் ஒன்று வந்து வேறு இடத்துல தான் ட்ரைனிங் பண்ண அமிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் கிளப் அதோட ட்ரைனிங் கேம்பில் நீ ஜாயின் பண்ண நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒருத்தர் பேசுகிறார். ஸோ அந்த மாதிரி வந்து டேரக்டர் ஜூ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணேன் லுங் ஃபெங், அவன் திறமைசாலியாக இருக்கான்னு கேட்டால் ஸோ வந்து லுங் ஃபெங் நான் அவனை பார்க்கணும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து வெளியே வர அந்த இடத்துல வந்து பட்டாசுலாம் பிடிக்க இருந்தது. ஓ இன்னைக்கு நியூ இயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீக்கிரமாக நான் காட் ஆஃப் வார் என்னோட கோலை ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன்ட் ஆர்க் அப்படின்ற பேர் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹியூமன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு, ஆனால் மான்ஸ்டர்ஸால் இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ இந்த அடையாளம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா இது வந்து மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 20 எபிசோட் நீங்கள் மறக்காம வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் நம்ம போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஃபைட்டர் பிளைன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்ஷியல் ஆல் எக்ஸ்ட்ரீம் மார்ஷியலோட அந்த பிரான்ச்சில் வந்து இறங்குது. ஸோ வந்து அந்த ஷிப் வந்து பிரம்மாண்டமாக இருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வருது. ஆக்சுவலி ஒரு பேர் வந்து யாங்கும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னப்பா ஜாங்கு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லாஸ்ட் டைம் அந்த பவர்ஃபுல்லாக இருக்கா போல அப்படின்னா யாங்குங்கிறது ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் கிளப் வந்து வந்திருக்காரு. ஸோ உங்ககிட்ட வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வந்து லுங் ஃபெங், ரொம்ப திறமைசாலின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு திறமைசாலி தான் வந்து நான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு வந்து அனுப்புறேன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மாலுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாலுக்கு அவன் போக ஆரம்பிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஹேமர் டீமும் இருக்குது. ஹேமர் டீம் பார்த்தோன்னே லுங் ஃபெங் உன்னோட பஞ்சிங் பவர் 28 டன்னு ரீச் பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்ட உண்மையோட அப்படின்ட்டு மாரி வரும் கேட்க. ஸோ ஆமாப்பா அப்படின்னு இருக்க பரவாயில்ல நீ வந்து இந்த குறைஞ்ச காலத்தில் பயங்கரமான ஒரு ப்ராக்ரஸ் வந்து மேக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு திங் உன்னை வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு வந்து அனுப்ப போகிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால். ஸோ இதுக்கு முன்னாடி நீ பண்ண எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும், அதனால நம்ம ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் கலந்துருக்காங்க அப்படின்னா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க, அவன் நம்ம டீம் விட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாப்பா அதுதான் உண்மை, நீ வந்து எங்கள் டீம் விட்டு போய் தான் ஆகணும், போயிட்டு இன்னுமே ப்ராக்ரஸும் கல்டிவேஷன் எல்லாத்தையுமே நீ வேறு இடத்துல வளர்த்துட்டு லுங் ஃபெங் அப்படின்னா திட்டியில் வந்து ஒரு எமர்ஜென்சி மிஷின் என்னன்னா சிட்டி 023 அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி மிஷின் வந்த உடனே இருக்கிற எல்லா டீமும் இங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்டை வேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்டர் வூ வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம யாங்கிட்ட. இந்த மாதிரி வந்து அவனோட பஞ்சிங் பவர் 28,000 அவன் வந்து வெறும் 19 வயசில் ப்ரைமரி சீனியர் வாரியராக மாறிட்டான். அது இல்லாமல் 9th அண்டர் சேவரோட 3rd வால்யூமே வந்து கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ வந்து இவரெல்லாம் நம்பவே முடியல உண்மையிலே எந்த இடத்துல சொன்னேன். ஸோ இதுலேருந்து அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஸோ மொத்தமாக 50 பில்லியன் கொடுத்துருக்காங்க வாங் ஃபேமிலி. அவங்களோட ஏதோ ஒரு சன்னை வந்து அந்த எலக்ட் ட்ரைனிங் கேம்புக்கு அனுப்புறதுக்காக 50 பில்லியன் கொடுத்துருக்கேன். ஸோ மார்ஷியலாலும் வந்து அதை வந்து வாங்கிக்கிட்டு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ வந்து நமக்கு வந்து வெறும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது, 1/2 மணி நேரத்தில் வந்து நம்ம கேண்டிடேட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 1/2 மணி நேரத்தில் வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு கேட்டால் ஸோ நம்ம யாங் சொல்கிறாரு. ஸோ வந்து திறமைசாலைகள் வந்து கண்டிப்பாக விடக்கூடாது, அதுவும் நம்ம கிட்ட இடத்துலேருந்து ஒருத்தன் போகிறோம் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ வந்து இவர் சொல்கிறார் யாங்க. ஸோ உடனே ஃபைட்டர் பிளேன் எடுங்க, லுங் ஃபெங் எங்கே இருக்கான் இப்போ அப்படின்னு வைக்க. லுங் ஃபெங் வந்து ஒரு மிஷினுக்காக போயிருக்கான். ஸோ வந்து சிட்டி 023 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உடனே கிளம்புங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவனை வந்து கேண்டிடேட்டாக வந்து சூஸ் பண்ணுறோம், அவனை அந்த எலக்ட்ரானிக் கேம்புக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே அந்த ஹேர் ஷிப் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை வந்து கட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து
ஸோ வந்து அந்த சிட்டி 023 அங்கே காட்ட ஆரம்பிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பிளேஸாக இருக்குது, அதுக்கு மேலே புலிகளாக இருக்குது. ஸோ ஹீரோட டீம் அங்கே மாற்றி போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடமே கொஞ்சம் வந்து டேஞ்சர் ஜோன் இருக்குங்க, எவ்வளோ பெரிய மாஸ்டர் இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லுங்ஃபேங் இருக்கிற இடத்த வந்து நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம். ஆனால் அவனை வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அந்த இடத்துக்கு நீங்களே போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாங்கும் சொல்கிறாரு. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் டீம் வந்து மாற்றி போயிட்டு இருக்கா. சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து அந்த புலிகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அந்த டீம் வந்து ஓகே தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் வந்து இவங்களை பின்தங்குற மாதிரி இருக்குது. இதுமாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ஒன்றா இருங்க, நான் மட்டும் தனியாக கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தனியாக போய் இந்த மாஸ்டர் கொள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கிட்ட வரும். திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க புலி எல்லாம் சுற்றி போட்டுச்சு. ஸோ வந்து உடனே ஹீரோ வந்து அசால்ட்டாக கொண்டு போவோம். இதை பார்க்குறீங்களுக்கும் இவரோட ப்ராக்ரஸ் அல்டிமேட் லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீமாக சேர்ந்து வர எல்லா புலிகளையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மாற்றி வந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜெயின்ட் ராக் பியர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அங்கே வருது. அதுவும் இருக்கிற எல்லாத்தையும் விட ஹீரோ வந்து எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறான். இருந்தாலும் அங்கே எக்கச்சக்கமாக வரும். அவன் 900 அந்த ஒரு அட்டாக்லாம் யூஸ் பண்ணி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே போயிட்டு அங்கே எக்கச்சக்க மாஸ்டர் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பெரிய மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால் அதுக்காக ஒன்றுமே இல்லை. அந்த ஜெயின் பியரும் பார்த்தீங்கன்னா வாயில் அதனோட பவரை கேதர் பண்ணி பெரிய பிளாஸ்ட் மாதிரி நடிக்க ஹீரோ அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுவோம். இதை பார்க்குற நம்ம டீம் எல்லாருமே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர சின்ன மாஸ்டர் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த சைடு. ஸோ அந்த சைடு இருக்கிற எல்லா மாஸ்டரும் அது கிட்ட வர. ஸோ ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணால் அதுவே போய் பின்னாடி அடிச்சிட்டு. ஸோ ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. சைடில் மேலே வந்து ஷிப்பில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கீழே இருக்கிற மான்ஸ்டர்லாம் நானே போய் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங் என்ன பண்ணுறது. ஆக்சுவலி யாங் வந்து ஒரு காட் ஆஃப் வார், அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அங்கே பட்டை எடுத்து இவங்க டீம் எல்லாம் சுற்றி போட்டுட்டு இருக்க. ஸோ அந்த பியருமே வந்து திரும்ப வந்து அந்த பவர் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் பிளைன் வருது. ஸோ இருக்கிற எல்லா மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம அசால்ட்டாக நம்ம வந்து யாங் வந்து அசால்ட்டாக குதிக்கிறார். அவர் குதிக்கும் போதே கண்ணை மூடி இருக்காரு. அவர் ஜஸ்ட் அவரோட கண்ணை திறந்து எக்கச்சக்க ஸ்லாஷ் எடுக்கிற அந்த பீஸ்ட் எல்லாமே துண்டாக கறி துண்டுகளாக வந்து கீழே வருது. ஸோ அவரும் அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஜெயிண்ட் அட்டாக் பண்ணுது. தலைவர் திரும்பவும் வந்து 4-5 ஸ்லாஷ். அந்த பெரிய மிருகத்தோட தலை மட்டும் தனியாக துண்டுது. இந்த பார்க்குற ஹீரோலாம் இவர் கண்டிப்பாக ஒரு காட் ஆஃப் வாராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ முடிவு பண்ணுறான். ஸோ உடனே வந்து எங்களை காப்பாற்ற ரொம்ப நன்றி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நன்றி சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாங் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து இவர் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் இருந்து வந்து ஆஃபீஸர். இவர் வந்து யாங் அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபேங் நீ தானே லுங்ஃபேங்னு கேட்டு, ஸோ வந்து உன்னை வந்து நாங்கள் எலக்ட் கேம்புக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், உனக்கு வந்து விருப்பம்னா வந்து அப்படியே பின்னாடி வா, நம்ம வந்து சீக்கிரமாக போகலாம், நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகாருங்க. ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையில நான் இப்போ என் டீம் விட்டு போய் ஆகணுமா, அவனும் ரொம்ப அனுசரிச்சு போகிறான். இவரும் கூப்பிடலான்னு போக யாங் நிறுத்துறாரு. வேணா அவன் வந்து பேசிட்டு தான் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீம் ஆனு சொல்கிறாங்க. இங்கே கூட இருந்தது ரொம்ப நல்ல மெமரி லுங்ஃபேங், நீ எங்கே இருந்தாலும் சரி ஆமாம் டீமை சேர்ந்தவனா தான் நீ கருதப்படுவேன். ஸோ உன்னை மிஸ் பண்ணுறது எங்கள் டீமுக்கு வந்து பெரிய லாஸ் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நான் எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் காயம் ஏற்பட்டு நிறைய வந்து உயிர் போகிற பேட்டில்ஸ் கலந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ போர்களை வந்து பண்ணியிருக்கோம். சந்தோஷமான நினைவுகளும் நம்ம கூட இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நீ வந்து உன்னோட எல்லையை வந்து தாண்டி போகணும், எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்பர் டீம் நம்மளாம் எப்போவுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களோட டீமாக இருக்கிற யூனிட்டி வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து பண்ணுறக்க இவங்க இந்த பசங்களாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்குது, வருங்காலத்தில் அவர் இந்த லெவலுக்கு போவார் அப்படின்னு இந்த புதுசாக இந்த பசங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சில இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பின உடனே ஸோ நம்ம லுங்ஃபேங் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கே போகிறோம் ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னு போய் கேட்க, ஸோ வந்து மார்ஷல் கிளப் எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் 2 ட்ரைனிங் கேம்ப் இருக்குது. அதில் வந்து நார்மல் இன்னொன்று தான் எலக்ட் ட்ரைனிங் கேம்ப். அந்த ட்ரைனிங் கேம்பில் நீ வந்து முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு காட் ஆஃப் வாராக தான் வந்து கண்டிப்பாக வெளியே வந்தாகணும், அந்த அளவுக்கான பவர் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்கிறார். ஸோ இந்த கேம்ப் எலக்ட் ட்ரைனிங் கேம்ப் இதுதான் வந்து அதனோட பிளேஸ். அந்த இடத்துக்கு தான் வந்து ஒன்று சூஸ் பண்ணுறோம். இது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான கேம்ப். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் லுங்ஃபேங் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக வந்து முடிகிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து கொடுங்க. ஓகே கைஸ், பை கமெண்ட் போட்டு போங்கயா.